நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாந்தி, அப்புறம் மாலை கூட வாங்கணும், ஞாபகப்படுத்து. டிரைவர், ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்களேன். பெரியமா, அங்க யாருன்னு பாருங்களேன். வண்டியை நிறுத்துப்பா. ஆட்டோ ஆட்டோ. அட, நம்ம நந்தினி அக்கா இருக்காங்க, மோகனும் இருக்காரு. ஆட்டோ ஆட்டோ. நிக்கிறான பாத்தியா? நந்தினி, மா, நந்தினி, நந்தினி, நீங்க எப்படி இங்க? மாப்பிள்ள ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அம்மா நல்லா இருப்பா. வணக்கம். சித்தி, அது சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆட்டோ கிடைக்கல. ஆட்டோ கிடைக்காததும் ஒரு வகையில நல்லதா போச்சு. இல்லைன்னா உங்களை பார்த்துருக்க முடியாதுல்ல. ஆமாப்பா, வாங்க, நாங்க உங்களை டிராப் பண்ணிட்டு போறோம். எவ்வளவு நேரம் ஆட்டோக்கு வெயிட் பண்ணுவீங்க? போகும்போது நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே போலாம். அதான் நாங்க வீட்டுக்கே வர போறோம்ல, அங்க பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம். இப்போ கிளைமேட் நல்லா இருக்குன்னு நாங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தோம். பரவாயில்ல, போற வழியில உங்களையும் டிராப் பண்ணிட்டு போறோமே. இல்ல, அது மட்டும் இல்லாம எதுக்காக நீங்க ஆட்டோல எல்லாம் போகணும்? அதான் கார் இருக்குல்ல. நந்தினி அக்காக்கும் ஆட்டோல போய் பழக்கம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு நேரம் பாவம் இப்படியே நின்னுட்டு இருப்பாங்க? எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க பாருங்க. அப்படிலாம் இல்ல பிந்து, மத்த வண்டி எப்படியோ அதே மாதிரி தான் ஆட்டோவும். எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆட்டோல போறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்க சும்மா சுத்தி பார்க்கலாம் தான் வந்தோம். இப்ப வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஆமா அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் ஸ்வீட் ஹார்ட்டை நான் நல்லபடியா பாத்துப்பேன். ஓகே, இவளை எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறது ஏன் பொறுப்பு. அத்தை, அப்போ நீங்க புறப்படுங்க, உங்களுக்கு நேரம் ஆகுது. சரிப்பா, பார்த்து போங்க. சரி. இன்னொரு விஷயம், சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு, நேரத்தோட வந்துருங்க. சரி. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு கார்த்திக்கும் அர்ச்சனாவும் வருவாங்க. சரி, வரேன். போயிட்டு வாங்க. ஆட்டோ வருமா? வா. போலாமா? போயிட்டு வாங்க. போலாம். என்னாச்சு? கார்த்திக், விடுங்க. என்ன? ஐயோ கார்த்திக், விடுங்கன்னு சொல்றல. அர்ச்சனாமா, மாணிக்கோண்ணே, விடுங்க. அர்ச்சனா, நேரமாச்சு, நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யாவுக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தை எப்படி சொல்றது? என்னாச்சு? தனியா நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? சூர்யா, நீங்க திரும்பி வந்துட்டீங்களா? ஆமா, சில ஃபைல்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. சூர்யா, சூர்யா, அது என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. எவ்வளவு அழகா சிரிக்குது பாருங்க. இது ரொம்ப அழகா இருக்கு இல்லையா?
அட இது எதுக்கு இங்க வைக்கிற? பூஜை ரூம்ல கொண்டு போய் வை. சரிங்க. அடக்கடவுளே, பிரெக்னன்சிக்கு அப்புறம் பொண்ணுங்க எவ்வளவு குண்டாயிடுறாங்கல்ல. வந்தனா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இது வெறும் ஆடு. பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்காக. பயம் வரத்தானே செய்யும். வந்தனா, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சு குழப்பிக்கிட்டு இருக்க? இது தேவையில்லாத விஷயம் இல்ல சூர்யா. டென்ஷன் வரத்தானே செய்யும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் என் பேச்சு கேட்க கூட உங்களுக்கு டைம் இல்ல. எப்படி உங்ககிட்ட நான் அம்மாவாக போறேன்னு சொல்ல முடியும்? என் தலையெல்லாம் என்ன என்ன சொன்ன இப்ப நீ இப்ப என்ன? அது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா நீங்க தான் இவ்வளவு சீக்கிரம் வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. வந்தனா, நிஜமாவா? என்ன இது? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்றதுக்கு எதுக்கு நீ இப்படி தயங்குற? ஆ? நீ பாட்டுக்கு தேவையில்லாம ஏதேதோ சொல்லி சுத்தி வளைச்சிட்டு இருந்த. நேரடியா சொல்லிருக்கலாம்ல, நான் அப்பாவாக போறேனா? என்னால நம்பவே முடியல வந்தனா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஒரு வேலை பண்றேன். உடனே போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன். இந்த விஷயத்த கேட்க அவங்க எவ்வளவு ஆசையா இருந்தாங்க. சூர்யா, ஒரு நிமிஷம். ஆ, முதல்ல டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே. ஐயோ. ஆம், சூர்யா, ஆ? நீங்க நிஜமாவே சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஆமா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் 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 அப்பாவாக போறேனா? ஆ, சித்தி, ம்? நம்ம எல்லாம் வாங்கிட்டோம்ல, எதுவும் விட்டு போகலையே. இல்லம்மா, இரு எடுக்காத, அது அங்கே இருக்கட்டும். கார்த்திக்கும் அர்ச்சனாவும் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டாங்களா? அவங்க இன்னும் போகலமா. என்னம்மா, என்னாச்சு? நீங்க 2 பேரும் போகவே இல்லையா? இல்லம்மா, இவருக்கு ஆபீஸ் வேலையில ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் போகல. இன்னொரு நாள் நாங்க போய்க்கிறோம். ம், சரி, நீங்க போயிட்டு வந்தீங்களே, என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணீங்க? அது இத பாருங்களேன், இங்க பாருங்க, அக்காக்காக கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிருக்கோம். இங்க பாரு, சம்மந்தி அம்மாவுக்கு இந்த புடவை, மோகனுக்காக Dress வாங்கியிருக்கோம். அழகா இருக்கு. இதோ, அப்புறம் வளையல் கூட நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம். பாரேன். கொடுங்கம்மா. இந்த வளையல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குமா. நான் தான் அதை செலக்ட் பண்ணேன். என்னாச்சு பெரியமா? நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க. டயர்டா இருக்கா? உங்களுக்கு தெரியுமாண்ணா, நாங்க வழியில மோகனையும் நந்தினி அக்காவையும் பார்த்தோம். அப்படியா? ஆ, பாவம், ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளை இந்த நிலைமையில பார்க்கும்போது என் மனசு பதச்சது. நந்தினி எப்பவும் ஆட்டோவுல போனதே இல்ல. இன்னைக்கு அவ நடு ரோட்ல ஆட்டோவுக்காக நின்னுகிட்டு இருந்தா. அவளை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா பெரியமா, மோகனும் அக்கா கூட தானே இருந்தா. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் பெரியமா கவலைப்படணும்? ஆமா பெரியமா, 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? நான் எப்படியெல்லாம் யோசிச்சிருந்தேன். நந்தினிக்கு கல்யாணம் ஆக போகுது, அவங்க வீட்ல என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொடுக்கணும்னு இருந்தேன். என் பொண்ணுக்கு எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா மாப்பிள்ளை எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. காராவது வாங்கிக்கலாம் இல்லையா? கார்த்திக், நாம அவங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துடலாம். இல்ல பெரியமா, இது நல்லா இருக்காது பெரியமா. நான் என் பொண்ணுக்கு கார் வாங்கி கொடுக்க ஆசைப்படுறேன். ஆனா அக்கா இதெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க பெரியமா. ஏன்னா மோகனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அக்காக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவனோட தன்மானத்தை எப்படி அக்கா விட்டு கொடுப்பாங்க சொல்லுங்க? ஆனா அண்ணா, இது பெரியம்மாவோட மனசுல இருக்கிற ஆசை. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆ, பெரியமா,
மோகனை பத்தி என்ன நினைச்சீங்க? அவனுக்கு எல்லாத்தையும் விட அக்காவோட சந்தோஷம் தான் பெரியமா ரொம்ப முக்கியம். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க போதும். அவன் அவன் எல்லாத்தையுமே செய்வான். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, கல்யாணத்தன்னைக்கு மோகன் என்ன சொன்னான்? அக்காவை சந்தோஷமா வச்சிருப்பேன்னு சொன்னான்ல. ஆனா கார்த்திக், இது நந்தினிக்கு அவசியம்ப்பா, ஆசை இல்ல. இதுல மாப்பிள்ளைக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? ஆமா கார்த்திக், பெரியம்மா சொல்றது சரிதான்ப்பா. கார்த்திக், நீ மோகன் கிட்ட பேசி பாரு. அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவன்கிட்ட எடுத்து சொல்லு. இதுல வரதட்சணைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஆ, இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோகன் இதை நிச்சயமா ஏத்துக்க மாட்டான். கல்யாணத்தன்னைக்கு அவன் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டான். மறுபடியும் நாம அதையே பேசினா எப்படி? பெரியப்பாவுக்கும் இதுலலாம் சுத்தமா விருப்பமே இல்ல. அதனாலதான் கார்த்திக் உன்கிட்ட வந்து சொல்றேன். சொல்லுப்பா, மோகனை நீ சமாதானப்படுத்துவல்ல எனக்காக. சரி பெரியம்மா, நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். ஆ, மோகன் இங்க சம்பிரதாயத்துக்காக வரும்போது சந்தர்ப்பம் பார்த்து நான் அவன்கிட்ட பேசுறேன். ம். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொடுங்கம்மா, அதை நான் கட் பண்ணி தரேன். பரவாயில்லம்மா. அம்மா, நாளைக்கு அர்ச்சனாவும் கார்த்திக்கும் காலையிலேயே என்னை கூட்டிட்டு போக வந்துருவாங்க. ஆ நந்தினி, ஃபோன் அடிக்குது, யாருன்னு பாருமா. இதோம்மா. பரவாயில்ல விடு, நானே பாக்குறேன். நான் மறந்தே போயிட்டேன். ஹலோ, நான் தான் சம்பந்தியம்மா. ஆ வணக்கம் சம்மதி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆ இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆ உங்க செல்ல பொண்ணு இங்கதான் இருக்கா, அவகிட்ட கொடுக்கறேன், நீங்களே பேசுங்க. உங்க அம்மா லைன்ல இருக்காங்க. ஹலோ அம்மா. ஹலோ நந்தினி, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அன்னைக்கு பத்திரமா வீடு போய் சேர்ந்தீங்களாமா? சேர்ந்துட்டோம்மா. உனக்கு சிரமம் ஒண்ணு இல்லையே? எனக்கு எந்த சிரமமும் இல்லம்மா. நீ ஆட்டோவில எல்லாம் போய் பழக்கம் இல்லைல்ல நந்தினி, அதான் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டேன். அதெல்லாம் சரிம்மா. அப்பா எப்படி இருக்காரு? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நாளைக்கு அர்ச்சனாவும் கார்த்திக்கும் காலையில என்ன கூட்டு போறாங்க. அது நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அம்மா கிட்டயும் இங்க எதுதான் சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா, சரியான நேரத்துக்கு அவங்க வந்துருவாங்க. ஒருவேளை அவங்க வரலன்னா நானும் மோகனும் அவங்கள நல்லா திட்டி விட்டுருவோம்.